போறாங்களா ஆண்டி? ஆமாப்பா, போறாங்க. சரி, ஜெபம் பண்ணலாம். ஏன்னா டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால ஜெபிக்கலாம். எங்க நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். சுவாமியுடைய மிகுந்த கிருபையினாலே எங்க எல்லாருக்கும் ஜீவன் சுகண்டலம் கொடுத்து இந்த நாளிலும் உடைய சமூகத்துல வந்து ஆண்டவரே உடைய வசனங்களை தியானிக்கிறதுக்கு எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்து. கிருபையா இறங்கி இந்த வேலையை நீர் ஆசீர்வதித்து தாரோம். உம்முடைய உதவி இல்லாம நாங்க எதையும் செய்ய முடியாது சுவாமி. இவ்வளவாய் கிருபை பாராட்டி நாளிலும் நாங்க இந்த எபேசியர் புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு கூட இரும், எங்களை ஆசீர்வதியும். இந்த நேரத்தை நீர் ஆசீர்வதித்து தாரு, அது எங்களுக்கு பயனாய் இருக்க நீர் கிருபைத்தார். தாழ்த்தியுடைய கருத்துல கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக் கொள்ளும் வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். So good morning. குட் மார்னிங். காலை வேளையில நாம எபேசியரின் நிருபம் 2ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். எபேசியரின் நிருபம் 2ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த எபேசியர் நிருபம் எதை குறித்து பேசுகிறது? இந்த குறிப்பாக இந்த 2ஆம் நிருபம் எதை பற்றி பேசுகிறது என்பதை பார்த்தோமானால், இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தினாலேயும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலேயும் ரட்சிப்பு அருளப்படுகிறது என்பதை குறித்து இந்த அதிகாரம் பேசுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில முதல் படியாகிய ரட்சிப்பை விளக்கமாக, அது என்ன ரட்சிப்புனா என்ன, ரட்சிப்பு யாரால் வந்தது, ரட்சிப்பை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்தெல்லாம் நாம் இந்த 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். சோ முதலாவது பார்க்கிற காரியம், ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் ஈவு. இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற ஈவு, கிஃப்ட். இந்த ரட்சிப்பு எதின் அடிப்படையில் நம்ம பெற்றுக்கொள்கிறோம்? அவருடைய கிருபையினாலேயும் அவர் மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலேயும் மட்டுமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் செய்கிற நற்கிரியைகளின் மூலமாக இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த ரட்சிப்பு விசுவாசிகளாகிய நம்மை ஒன்றிணைக்க செய்கிறது. இந்த ரட்சிப்பினாலே விசுவாசிகளுக்கு ஒரு மனமாற்றம், வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட வழிவகுக்கிறது என்பதை இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். மேலும் இந்த அதிகாரத்துல வலியுறுத்தப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், ஒப்புரவாகுதல். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஏதோ ஒரு சில காரியங்களில, ஒரு சில கோணங்களிலே நாம் ஒப்புரவாக வேண்டி இருக்கிறது. ஒப்புரவாக வேண்டியது இருக்குது என்று சொல்லும்போது, தனி மனிதனின் ஒப்புரவாகுதல், மனிதன் கடவுளோடு ஒப்புரவாக வேண்டிய அவசியம். அடுத்ததாக மனிதனும் ஒப்புரவாக வேண்டிய அவசியம். இந்த மனிதன் கடவுளோடு ஒப்புரவாக வேண்டிய விஷயத்துல நமக்கு அதை பெற்றுக்கொள்வதற்கு அல்லது அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அவசியமானது கீழ்ப்படிதல், கிருபை, ரட்சிப்பு. இவைகள் இருந்தால்தான், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே இருந்தால்தான் இந்த ஒப்புரவாகுதல் சுலபமாக முடியும், சாத்தியமாக முடியும். இல்லை என்றால் இந்த ஒப்புரவாகுதல் மிகவும் கடினமாகிவிடும். சோ இதெல்லாம் தான் இந்த அதிகாரத்துல நாம பார்க்க இருக்கோம். இந்த அதிகாரத்துல இன்னொன்றையும் நாம பார்க்கிறோம். என்னன்னு சொன்னா, ரட்சிப்படுவதற்கு முன்பாக இருந்த வாழ்க்கையை அடிக்கடி கம்பேர் பண்றார் இந்த பவுலடியார். அவருடைய இந்த நிருபத்துல நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எப்படி இருந்தோம் என்பதை அடிக்கடி கம்பேர் பண்றதையும் பார்ப்போம். சரி, முதல் வசனம்.
முதல் வசனத்திலே நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்போ நாம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோமோ, இல்ல ஒரு கிறிஸ்தவர் சாதாரண கிறிஸ்தவர், நான் சொல்ல வார்த்தையை கவனிக்கணும், சாதாரண மனிதன் அல்ல. சாதாரண மனிதனானாலும் சரி, சாதாரண கிறிஸ்தவன் ஆனாலும் சரி, ரட்சிப்புக்கு முன்பாக எப்படி இருப்பாங்க? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருப்பார்கள். மரித்தவர்களுக்கு உணர்வு இருக்காது. மரித்தவர்களுக்கு தாங்கள் செய்கிறது என்னதென்று தெரியாது. தங்களுக்கு என்ன நேரிடுகிறது என்பதும் அவங்களால உணர்ந்து கொள்ள முடியாது. அந்த நிலைமை தான் மரித்த நிலைமை. அந்த நிலைமையில தான் சாதாரண மனிதர் ஆனாலும் சரி, கிறிஸ்தவர்கள் ஆனாலும் சரி, ரட்சிப்புக்கு முன்பாக அந்நிலைமையில் தான் இருப்பார்கள். முக்கியமாக அந்நிலைமையில எப்படி இருப்பார்கள் என்று பார்ப்போமானால், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் அவ்விதமாய் மரித்தவர்களாய் இருப்பார்கள். அப்படி இருந்தவர்களை இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிறார். எப்பொழுது? நாம் ரட்சிப்புக்குள்ளாக வரும்போது. நம்மிடத்திலே இந்த பாவ நிலைமை இருக்குமானால், அந்த பாவ நிலைமையை அகற்றி நம்மை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் ரட்சிப்பின் மூலமாய் அதை செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சோ இந்த பாவ நிலைமை அல்லது மரித்த நிலைமை இதுல இருக்கக்கூடிய மனிதனுக்கு வேதத்தில அநேக பெயர்களை நாம் குறிப்பிட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 3 - 4 வசனங்களை பார்க்கும்போது, மனம் குருடான மனுஷர்களாய் பார்க்கிறோம். குருடானவர்கள் என்று பார்க்கிறோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நாம் என்ன பார்க்கிறோம் சொன்னா, அடிமை, பாவத்திற்கு அடிமையானவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 19 - 20 வசனங்கள்ல நாம என்ன பார்க்கிறோம் சொன்னா, இருளை நேசிக்கிறவர்கள். நம்ம 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9, 8, 7, 8 வசனங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஒளியில் இருக்கிறவர்களுக்கு இருளில் இடம் இல்லை. ஒளி இருக்கிற இடத்துல இருள் இருக்காது. இருள் என்பது பாவத்தை குறிக்கிறது. அப்போ பாவத்தை விரும்புகிற அல்லது இருளை விரும்புகிற மனிதன் என்று ஒரு பாவியாகிய ஒரு மனிதனை குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அடுத்தது வியாதிப்பட்டவனாய் பார்க்கிறோம். மார்க் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அந்த மனிதன் யார் என்று பார்ப்போம்னால், வியாதிப்பட்டவன். அவனுக்கு பாவ நோய் வந்திருக்கிறது. அந்த டிசீஸ் இருக்கு, அவனுக்கு குணப்படுத்தப்பட வேண்டும். அதனாலதான் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களை குணப்பட்டவர்கள் என்றும் ஒரு வார்த்தை சொல்வார்கள். என்று சொன்னா, அது பாவம் நோயை போல தொற்றி கொண்டிருக்கிறது. இன்னும் நாம லூக்கா 15ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறபடி, அந்த இளையகுமாரன் காணாமல் போனான், பாதை தவறி போனவன். ஒரு பாவி என்பவன் பாதை தவறி போனவன். அவன் செல்ல வேண்டிய இடத்திற்கு போகாம வேற இடத்துக்கு சென்றவன். அவன் இருக்க வேண்டிய இடத்துல இல்ல, மாளிகையில அப்பாவோடு சந்தோஷமாய் வாழ வேண்டியவன் பன்றிகளோடு போய் உட்கார வேண்டிய நிலைமை. அதுதான் அவன் தொலைந்து போன நிலைமை, தொலைந்து போனவன். அடுத்ததா இந்த எபேசியர்லயே நம்ம வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 19ஆம் வசனத்துல எல்லாம், அவன் ஒரு ஏலியன் சொன்னா வேற்று நாட்டவன், ஸ்ட்ரேஞ்சர், வேற்று நாட்டவன். இங்க புதிதாய் இருக்கக்கூடியவர். இந்த ஒரிஜினலா இங்க இருக்கிறவங்களாட்டம் இல்ல, வேற்று நாட்டவர், ஃபாரினர் அப்படின்னு சொல்லப்படுது. இதே அதிகாரத்துல இன்னும் கூட சொல்றாங்க, இந்த மாதிரி பாவியான மனுஷன் தண்டனைக்குரியவன், தண்டனையின் கோபாக்கினையின் பிள்ளை அப்படின்னு. அவர்கள் இந்த இருளின் ஆதிக்கத்துல அதிகாரத்துல
இருக்கிறவர்கள் என்றெல்லாம் இதை குறித்து வேதத்துல நிறைய வார்த்தைகள், இன்னும் நிறைய வார்த்தைகள் உண்டு. நான் ஒரு சில வார்த்தைகளை எடுத்து பிக்கப் பண்ணி போட்டேன். அப்போ என்ன பாவம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாவம் என்பது நாம் செல்ல வேண்டிய நோக்கத்தை, நாம் செல்ல வேண்டிய பாதையிலிருந்து திசை திருப்புறது. இப்போ இந்த சுடுதல் போட்டியில எல்லாம் பார்த்தோம். இந்தியா சுடுதல் போட்டி, வில் போட்டிகளில் எல்லாம் முதன்மையா இருக்கிறத பாக்குறோம். நிறைய கோல்டு மெடல் எல்லாம் இந்த கேம்ஸ்ல எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அப்படின்னா என்னன்னா, குறி தவறாமல் அடிப்பது. குறி எங்க போகணுமோ அங்க அந்த கரெக்டா டார்கெட். இப்போ பாவ நிலைமை எப்படி என்று சொன்னால், அந்த டார்கெட்டை மிஸ் பண்ற, அதை திசை திருப்பிடுறது. பிசாசானவன் என்ன செய்வான்னா, அந்த டார்கெட்டை திசை திருப்பி விடுவான். டார்கெட்ல இருந்து அங்க அதை அடிக்கிறதுக்கு பதிலா பக்கத்துல அந்த ரவுண்ட்ஸ் 3 ரவுண்ட் இருக்கும். அது அந்த சென்டர் கருப்பு ரவுண்ட்ல அடிச்சாதான் ஃபுல் மார்க், மற்றதுக்கெல்லாம் குறைச்சு மார்க். நம்மள அந்த சென்டர்ல அடிக்க விட மாட்டோம். அது எதனாலன்னா பாவம். அதை நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்மளுடைய புரிவது தவறி போகும். அந்த அப்படின்னா அர்த்தம்னா, இந்த உலகத்துல தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஸ்டாண்டர்டை நம்ம அதை ஃபாலோ பண்ண முடியாதபடி தடுக்கிறவன் தான் பிசாசான். இதனால அவன் என்ன ஆயிடுறான்? தோல்வி உற்றவனாக்கி விடுகிறான், அல்லது எதிர்க்கிறவனாய் மாறி விடுகிறான். சோ எதிர்க்கவனா இருந்தாலும் சரி, தோற்றவனானாலும் சரி, கர்த்தருடைய பார்வையின் முன்பாக அவன் பாவி. அவனால பரலோக ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. இதத்தான் நம்ம இந்த முதல் அதிகாரத்துல பார்க்கணும். இப்ப 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம், 2ஆம் அதிகாரத்தை முதல் வசனத்துல பார்க்கிறோம். 2ஆம் 3ஆம் வசனங்களில என்ன நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அப்போ இந்த உலகத்தின் வழக்கத்தின்படி நாம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நடந்து கொண்டிருந்தோம். ரட்சிக்கப்பட்ட பின்பும் நாம் அப்படி நடந்து கொண்டிருக்கிறோமா யோசிக்கணும். உலகத்தின் வழக்கங்கள் என்ன நம்மிடத்துல இருக்கு? இந்த உலகத்து வழக்கங்கள் என்ன நம்மிடத்தில் இருக்கு? நம்ம நிறைய இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் போகும்போது, இல்ல இந்த இது நம்ம குடும்ப ஐக்கியங்கள்ல எல்லாம் நம்ம நிறைய காரியங்கள் பார்க்கிறோம். அதுல நிறைய விஷயங்கள் கிறிஸ்தவ முறைப்படி இருந்தாலும் ஒரு சில வழக்கங்கள் இன்னுமே உலக வழக்கங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த உலக வழக்கம் நம்ம இடத்துல கம்ப்ளீட்டா எடுத்து போடணும். உதாரணமா உலக வழக்கம்னு சொல்லும்போது வரதட்சணை, அல்லது ஜாதி பார்க்கிறது, அல்லது வேற நாள் பார்க்கறது, டைம் பார்க்கறது, இப்படி நிறைய இந்த மாதிரி உலக வழக்கங்கள் நம்ம இடத்துல இருக்கு. அதெல்லாம் நம்ம கிட்ட இல்லாம நாம பார்த்துக்கொள்ளணும். அப்படி இருக்கிறவங்க யாருன்னு சொல்லி பார்க்கறோம்னா, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். ஏன்னா தேவன் நமக்கு கர்த்தர் மூலமா சொல்லி இருக்காரு. இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் புதிய ஏற்பாட்டுல. இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லி. அப்ப அதற்கு கீழ்ப்படியாத போது நம்ம கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் ஆகி விடுகிறோம். அப்ப யாருக்கு அடியில நம்ம இருக்கோம்? கீழ்ப்படியாகாம பிள்ளைகள் ஆயிட்டோம்னாலே யாரின் அடியில இருக்கிறோம்? பிசாசானவன் அடியில இருக்கும். பிசாசானவனுக்கு இன்னொரு பெயர் உண்டு. அது என்னன்னா, ஆகாயத்து அதிகார பிரபு. அப்போ இந்த உலகத்துல மாத்திரம் அவனுக்கு அதிகாரம் இல்ல, ஆகாயத்தின் மேலும் அதிகாரம் உண்டு. சோ அதனாலதான் நம்ம நிறைய சமயத்துல பாக்குறோம், நமக்கு ஜெபத்துல எல்லாம் போராட்டங்கள் இருக்கு, வாழ்க்கையில போராட்டம் இருக்கு. அந்த போராட்டம் இங்க உள்ள என்னன்னே எங்களுக்கு தெரியல, பிரச்சனை வருது, காரணமே இல்லை, எங்களுக்குள்ள சண்டை வருது, எங்களுக்குள்ள சமாதானம் இல்லை, எங்களுக்கு நஷ்டம் ஏற்படுது. இப்படின்லாம் காரியம் என்னன்னா, இந்த உலகத்தின் பிரபு மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசுனாலும் மாத்திரம் இல்ல, இவனுக்கு நிறைய குட்டி பிசாசுகள் ஆவிகளாக வானப்பரியந்தத்துல இருக்கு. அதுக்கும் அவன் அதிகாரி. அதனாலதான் அதிகார பிரபுன்னு சொல்லியிருக்கு. கர்த்தர் அவனுக்கு அந்த அதிகாரத்தையும் கொடுத்திருக்காரு. கொஞ்ச நாளுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பூமி அழியும் வரை, அவர் திரும்ப வரும் வரை
இதற்கு இவனுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறபடியினாலே அவனுக்கு தான் நம்ம கீழ்ப்படிந்து நடந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியலைன்னா அவனுக்கு நம்ம கீழ்ப்படி. ரெண்டே காரியம்தான். ஒண்ணு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியணும், இல்லைன்னா பிசாசுக்கு கீழ்ப்படி. இது இல்லாம நீங்க தனியா மனுஷன் வாழுவதே இந்த உலகத்துல கிடையாது. அவன் வாழ்க்கையா நீ நினைச்சுக்கலாம், நீ யாருக்கோ கீழ்ப்படுகிற, மனசாட்சிக்கு கீழ்ப்படுகிற, பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறன்னு. அதெல்லாம் கிடையாது. எந்த கீழ்ப்படிதலானாலும் சரி, அந்த கீழ்ப்படிதல் நன்மையானதா இருந்தால் அது ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல், இல்லையா அது பிசாசுக்கு கீழ்ப்படிதல். இதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். நாம ஏதோ மனுஷரை ப்ளீஸ் பண்றோம், மனுஷருக்காக செய்கிறோம், அதெல்லாம் இல்லை. அப்போ 3வது வருஷத்துல அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நாம் யாரு இந்த கீழ்ப்படியாளின் பிள்ளைகளுக்கு உள்ளே கிறிஸ்தவர்களாகிய ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது முற்காலம்னா நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து. சோ மாம்சம் வேற, மனசு வேற. மனசுல எண்ணம் தோன்றும், செயல்படுத்துறது மாம்சம். சோ ரெண்டுமே வித்தியாசம். மாம்சத்தை மனசால கண்ட்ரோல் பண்ண முடியும். மாம்சம் சொல்லும் எனக்கு அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு, ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் சாப்பிடலாம் சாப்பிடலாம். ஆனா மனசு சொல்லும், இல்ல உனக்கு சளி இருக்கு, நீ அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு. அந்த ஐஸ்கிரீமை பார்த்தாலும் அது அங்க இருந்தாலும் சாப்பிடாம இருக்க முடியும். ஏன்னா மனசு உன்னை கண்ட்ரோல்ல வச்சிருக்கு. இப்ப இரண்டுமே தனித்தனியாக கர்த்தர் வாழிகைக்குள்ள ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். நம்ம விரும்பினபடி செஞ்சோம்னா நம்முடைய சுபாவம், நம்முடைய இயல்பு, நம்முடைய எண்ணம், தோற்றம் எல்லாமே பொல்லாததா இருக்கும். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல கர்த்தர் மனுஷனை உண்டாக்கிட்டு அவர் சொல்வார், அவனுடைய நினைவுகளின் தோற்றம் எல்லாம் பொல்லாப்பானதையா இருக்கு, நான் ஏன் இந்த மனுஷனை படைச்சேன்னு மனஸ்தாபப்படுறேன்னு சொல்றாரு. சோ அந்த அளவுக்கு பாவம் அவனுக்குள்ளாக அவனை ஆளுகை செய்கிறதை நான் பார்க்கிறேன். இதனாலதான் நாம என்ன செய்யணும்னா அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். சும்மா நாம ஏதோ ஒப்பு கொடுக்கிறோம்னா நாம என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லல, கருத்தோடு நாம ஆழமாய் சிந்தித்து ஒப்பு கொடுக்க. ஏன்னா நம்ம அப்படிதான் ஆண்டவர் படைச்சிருக்கார். சோ நாம அந்த மாதிரி செய்யும் போதுதான் ஆண்டவர் பிரியப்படுகிறார். நம்முடைய எண்ணங்களை ஒப்பு கொடுக்கணும், செயல்களை ஒப்பு கொடுக்கணும், வார்த்தைகளை ஒப்பு கொடுக்கணும், மனசை ஒப்பு கொடுக்கணும், சரீரத்தை தனியா ஒப்பு கொடுக்கணும், ஆவியை அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். இப்படியெல்லாம் தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில வளர முடியும். இது ஏதோ ஒன்று இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இதையெல்லாம் நம்ம படிப்படியா செய்யும் போதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில பரிசுத்தமாய் தேர முடியும், கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும், வல்லமையை தரிப்பிக்க முடியும், அபிஷேகத்துல நிறைய முடியும். இதெல்லாம் எப்ப நடக்கும்னா இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா போனாதான். நாம ஒரு ஸ்டெப்பு கூட எடுக்காம அங்கேயே உட்கார்ந்து இருந்தோம்னு வைங்களேன், ஒரு சின்ன புள்ள உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தான். ஆவிக்குரிய வாழ்க்கையில சின்ன புள்ள உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தான். ஆனா என்ன பிரயோஜனம்? பிள்ளை எந்திரிக்கணும், நடக்கணும், ஓடணும், வளரணும், இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா போகணும்ல. அப்போ நம்ம வாழ்க்கையிலும் அந்த மாதிரி நாம இருக்கணும். சோ இது எல்லா பாவ காரியங்களையும் யார் செய்கிறார் என்றால் நமக்கு நல்லா தெரியும், அது பிசாசானவன் தான் அதை செய்கிறான். அவனுக்கு நம்ம கீழ்ப்படிந்தோமானால் நாம் கர்த்தருடைய காரியத்திலிருந்து விலகி போவோம். பிசாசின் காரியங்கள் பல சமயங்களில ரொம்ப சரியான நியாயமான தேவைகளாய், நியாயமான ஆசைகளாய் இருக்கும். இதுல என்ன இருக்கு? ஒரு சாக்லேட் சாப்பிடணும்னு நினைக்கிறேன், ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு நினைக்கிறேன், இதுல என்ன இருக்கு? ஒரு சின்ன தம் அடிக்கணும்னு நினைக்கிறேன், இதுல என்ன இருக்கு? இப்படித்தான் மனுஷனுடைய தேவைகள் எண்ணங்கள் இருக்கும். 4 பேரும் போறோம், நாங்க ஒரு இடத்துல ஒரு இதை பார்க்கிறோம், ஒரு காட்சி பார்க்கணும்னு நினைக்கிறோம், இதுல என்ன இருக்கு? அப்போ எல்லாமே அந்த அந்த தொடக்கம்தான். அந்த தொடக்கத்திலேயே நான் இது செய்ய மாட்டேன்னு தீர்மானிச்சுட்டா
நம்மால அதை மேற்கொள்ள முடியும். சரி, தொடக்கத்திலே செய்யல, நடுவுலதான் தெரிஞ்சது இது பாவம்னு. உனக்கு பாவம்னு தெரிஞ்சிருச்சா, நீ உடனே என்ன செய்யணும்? விட்டு விலகணும். அது எவ்வளவா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு தூரம் உள்ள போயிருந்தாலும் சரி, அதை விட்டு நீ என்ன செஞ்சிடணும்? விலகி இருக்கணும். அப்பதான் உன்னால என்ன செய்ய முடியும்? ஜெயங்கொள்கிறவனாய் வாழ முடியும். இல்லைன்னா அதுக்குள்ளேயே அப்படியே இழுத்துட்டு போயிடும். அப்புறம் அதுல இருந்து வெளியே வர்றது ரொம்ப கடினம். அது கர்த்தர் உன்னை சிட்சித்து அடித்து உனக்கு தண்டனைகளை கொடுத்து நீ உணர்த்தப்பட்டு அவமானப்பட்டு கேவலப்படுத்தி, சிம்சோன் அப்படித்தான். இதெல்லாம் ஆன பிறகுதான் அவன் உணர்றான். அவன் எவ்வளவோ பலசாலியா இருந்தான், அவன் அபிஷேகம் பெற்றவன். அவன் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அவன் யாருன்னு அவனை பத்தி சொல்லப்பட்டது. ஆனா அவன் என்ன பண்ணிட்டான்? அதை பற்றி அலட்சியமா இருந்ததுனால அவன் ஒரு வேடிக்கை பொருளாய், ஒரு சர்க்கஸ் கோமாளி மாதிரி எல்லாருக்கும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அவனை கூட்டிட்டு வந்தாங்க. அதுவும் எப்படி கொண்டுட்டு வந்தாங்க? குருடனாய் கொண்டு வந்தாங்க. எவ்வளவு கேவலமாயிருச்சு பாருங்க. அவ்வளவு ஸ்ட்ராங் பர்சனா இருந்தவன், அவனை கண்டாவே எல்லாம் பயந்து நடுங்கினாங்க. இப்ப என்ன ஆச்சு? இப்படி ஆயிடுச்சு. காரணம் என்ன? அவனே தான். அவனுடைய ஆனா கர்த்தர் விட மாட்டார். அவன் பேர வச்சிருந்த அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்ற வரை அவனை விட மாட்டார். ஆனா அவன் அதை நல்லா அழகா செஞ்சுட்டு போயிருந்திருக்கலாம். அதை பதில இப்படி கேவலமாகி செய்ய வச்சான் அவனுடைய பாவ நிலைமையினால. அதான் நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நாம நம்முடைய நிலைமை என்னன்னா, நாம கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருப்பதுதான். ஆனா கர்த்தர் நம்மை அவருடைய மிகுந்த கிருபையினால அதிலிருந்து நம்மை மீட்டு தனக்கு சொந்த பிள்ளையா மாற்றுறார். அப்ப அதுக்கேற்ற விதமா நம்ம வாழாம திரும்ப திரும்ப நம்ம இந்த வழிக்கு போனோமானால், நம்ம ஒப்பு கொடுக்காமலே இருப்போமானால் நமக்கு இந்த தண்டனை நிச்சயம். அதை எப்படி அவர் தருவாரோ அப்படி அவர் தருவார். தேவனை பொறுத்தவரை அவர் மிகுந்த அன்புள்ளவராய் இருக்கிறார். அவர் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய அன்பை பற்றி ரோமர் 5ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அங்க நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, நாம் பலவீனமா இருந்த போது அவர் நமக்கு பலனாய் இருந்தார். நான் பாவியா இருந்த போது என்னிடத்துல அன்பு கூர்ந்தார். பாருங்க, அவன் வீக்கா இருந்தப்போ அவர் நமக்கு ஸ்ட்ரென்த்தா இருந்தாரு. சரி, ஆனா நம்ம சின்னஸா இருந்தப்போ அவர் நம்மை நேசிக்கிறார். யாராவது நேசிப்பாங்களா? பாவம் செய்யறவங்களா இருந்தா, நம்முடைய செயல்கள் ரொம்ப கேவலமா இருந்தா, நம்ம பேச்சு ஒரு மாதிரி இருந்தா, நம்ம திருடுறவங்களா இருந்தா, இல்ல அடிதடி பண்றவங்களா இருந்தா, சொந்த பெற்றோரே என்ன செய்வாங்க? ஐயோ, இந்த பையன் தொலைஞ்சா போதும் அப்படின்னு இருப்பாங்க. இல்ல, இவனால நமக்கு இப்ப எல்லா இடத்துலயும் அவமானம், இவனால நமக்கு ரொம்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொந்த பெற்றோரே என்ன செய்வாங்க? அவன் வேண்டான்னு சொல்லிடுவாங்க. ஆனா தேவனோ நம்மேல் மிகுந்த அன்பு கொண்டவராய் இருக்கிறார். எப்போ? நாம் பாவம் செய்யும் போது. நாம் பாவம் செய்யும் போதே அவர் நம்மை மிகுந்த அன்பா இருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய இரக்கத்துக்கு அளவே இல்லை. திரளான மன்னிப்பு அவரிடத்தில் உண்டு என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போ அந்த அளவுக்கு நம்ம மேல அன்பா இருக்கிற ஆண்டவருக்கு நாம் என்ன செய்? அதுதான் இப்ப நம்ம ஆண்டவரோடு ஒப்புரவாகணும்னு சொன்னா, இந்த காரியங்களையெல்லாம் நாம் நினைவு கூர்ந்து முதல் படி தனி மனிதன் தேவனோடு ஒப்புரவாகிறது. அடுத்தபடி மற்றவர்களோடு ஒப்புரவாகிறது. இந்த தனி மனிதன் தேவனோடு ஒப்புரவாகும் போது நாம் என்னெல்லாம் பார்க்கிறோம்னா, அவர் தன்னுடைய மிகுந்த ஐஸ்வர்யத்தை, தன்னுடைய நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய அவருடைய சுதந்திரத்தை, சொத்துக்களை நமக்கு பரிந்தளிக்கிறவராய் இருக்கிறார். நமக்கு அது என்னவென்று முதலாவது காட்டுகிறார். அந்த முதப்படிக்கு நம்ம வரும்போது அவர் நமக்கு அதையெல்லாம் காட்டி தருவார், நமக்கு அதை விளக்கி தருவார். ஆண்டவருடைய ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல, அந்த ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர்ல நிறைய காரியங்கள் மறைவாய் இருக்கிறது, ரகசியமாய் இருக்கிறது.
இதை நம்ம ஒவ்வொரு லெவலா போக போக தான் அந்த ரகசியங்களை புரிச்சுக்க முடியும். அதை புரியாம நம்ம இங்கேயே இந்த லெவல்லே இருந்துட்டு அதை பார்த்து நம்ம நினைச்சோமானாலும் கிடைக்காது. நாம அதை குறிச்சு தவறாய் நாம அதை பற்றி பேசினாலும் கிடைக்காது. அதனால நமக்குள்ள போராட்டம் தான் வரும். கர்த்தர் மேல நம்ம என்ன செய்வோம்? கோபப்படுவோம். நம் வாழ்க்கையில வெறும் பாடுகள் தான் மிச்சமாய் இருக்கும். ஆனா ஆண்டவர் அப்படி நம்ம வாழணும்னே நினைக்கல. நம்முடைய தகுதிக்கேற்ற மாதிரி அவர் நமக்கு ஐஸ்வர்யங்களை வைத்தில்ல. அவருடைய அன்பின் லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சிருக்காரு. அப்ப நம்ம அவரோடு கூட எந்த அளவுக்கு ஒப்புரவடைகிறோமோ அந்த அளவுக்கு அவர் நமக்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். 5, 6, 7 வசனங்கள்ல நாம என்ன பார்க்கிறோம்னா, அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கும். நாம நான் இப்படி அக்கிரமத்தினால இருந்தனேன்னு சொல்லி நினைச்சு பாவ மன்னிப்ப அப்படியே நம்ம அறிக்கை செய்யறதுனால மாத்திரம் நம்ம மன்னிப்பு ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதில்லை. அது ஒரு படி. அடுத்ததுதான் விசுவாசம். இது ரெண்டும் நமக்குள்ள இருந்தா அவர் நம்மை ரட்சிப்பார். அவரே நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். இப்போ அடுத்ததான் அவர் என்ன செய்யறாருன்னா, வருங்காலத்துல நமக்கு இருக்கிற ஐஸ்வர்யம், நீ ஒன்னும் என்னை ஏற்றுக்கொண்டதுனால ஒரு பிச்சைக்காரனாக போறதில்லை, நீ எல்லாவற்றையும் இழந்து போறதில்லை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம கிறிஸ்தவங்களாயிட்டோம்னா இந்த உலகத்து சந்தோஷங்கள், உலகத்தின் மேன்மைகள் எல்லாம் நாம இழந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏதோ பரிதாபப்பட்டவங்களா பாவப்பட்டவங்களாதான் கிறிஸ்தவங்க இருக்கிறோம். இல்லவே இல்லை. கர்த்தர் நம்மை ஒரு உயர்ந்த மேன்மையான ஐஸ்வர்யத்துல வச்சிருக்கிறார். அது என்னன்னு தான் நமக்கு விளங்கல. அதை இப்ப விளக்கி தருவார். அதை இப்பதான் விளக்கி தருவார். முதலே விளக்கி தந்தாருன்னா பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் அவர் இப்போ நமக்கு அதை விளக்கி தர்றார். நீ உண்மையா வில்லிங்கா என்னை ஏத்துக்கிட்டீங்கன்னா நான் உனக்கு என்னெல்லாம் வச்சிருக்கேன்னு உனக்கு நான் காண்பிப்பேன்னு சொல்றாரு. அப்போ கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்கிறார். பாருங்க, அவரே இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்ததினாலதான் அந்த தகுதியை பெற்றார். எது? பிதாவுக்கு வலது பார்சத்திலே உட்கார்றது. ஆனா நமக்கு இலவசமா அதை தர்றாரு. நீ சிலுவையில மறிக்க வேண்டியதில்லை, நீ இதற்காக பலிகள் செலுத்தப்பட வேண்டியதில்லை, நீ ஒண்ணு இதுக்காக எதையுமே செய்ய வேண்டாம். ஆனா என்ன நேசி, என்ன விசுவாசி, நான் உன்னை என்ன செய்யறேன். அவர் அவர் தனக்கு கிடைச்ச அந்த ப்ரிவிலேஜ நமக்கு தரார். நம்மையும் அங்க அவரோடு கூட வலது பார்சத்துல உட்கார செய்கிறார். இதெல்லாம் எப்ப நடந்தது? அவர் நம்ம மேல தன் அன்பை ஊற்றும் போது. அவர் ஊற்றிக்கிட்டே இருக்காரு. ஆனா தண்ணி மேல இருந்து வந்துகிட்டே இருக்கு. நாம போய் குடத்தை பிடிச்சாதான் தண்ணி நமக்கு கிடைக்கும். தண்ணி விழுகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தா கிடைக்காது இல்லையா? அப்ப நம்ம போய் அவர் குடத்தை எடுக்கும்போது அவருடைய அன்பு நமக்குள்ளாக வருகிறது. நமக்குள்ள இருக்கிற எல்லா அசுத்தங்களும் கலைந்து போகிறது. அவர் நமக்கு இப்படி செய்கிறார். சோ நாம எல்லா அசுத்தங்களுக்கும் நம்ம என்ன செய்யணும்? மரித்தவர்களாய் இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன? அந்த குடத்தை எடுத்துட்டு போய் தண்ணி பிடிக்கிற மாதிரிதான் அந்த வேலையை நம்ம செய்யணும். வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு தண்ணி வராது. வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்தாலும் டியூப் போட்டாதான் தண்ணி வரும், கனெக்ஷன் கொடுத்தாதான் தண்ணி வரும். அது அங்க தண்ணி வருது சிறுவாணியில, நான் இங்க உட்காந்துக்கிறேன் அப்படின்னா கிடைக்குமா? கிடைக்காது. சோ அதுதான் நாம அதை போய் செய்யணும். அப்பதான் நம்ம மரணத்திலிருந்து ஜீவனுக்குள்ளாக போக முடியும். அது எப்படி? அவருடைய வார்த்தையின் மூலமாகவும் அவர் மேல் வைக்கிற விசுவாசத்தின் மூலமாகவும். யோவான் 5:24 யாராவது வாசிங்க. யோவான் 5:24. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் சொல்லுங்க. அவன்
ஆக்கினைக்கு தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ம், ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ. மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். மரணம் என்பது ஆக்கினை. நம்ம பாவத்துக்கு ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டவர்கள். ஆனா நம்ம விசுவாசிக்கும் போது அவருடைய வார்த்தையின்படி நம்ம என்ன செய்யறோம்? மரணத்திலிருந்து ஜீவனுக்குள்ளாக வருகிறோம். அப்ப இப்ப நமக்கு ஒரு புது இடம் உண்டு, ஒரு புது ஸ்தலம் உண்டு, அங்கு போய் நாம வாழ வழி உண்டு. அதுக்கு அதனாலதான் பிலிப்பியர் 3:20 நம்ம வாசிக்கிறோம், நாம் இந்த பூமியின் குடிகள் அல்ல, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் உள்ளது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அதனால படிப்படியா அவர் வைத்திருக்கிற ஐஸ்வர்யங்களை நமக்கு அவர் காண்பிக்கிறார். இதெல்லாம் நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அவருடைய கிருபையின் நிமித்தமாய். இப்போ 8, 9, 10 என்ன வாசிக்கிறோம்னா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதில்லை, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். சோ தேவனுடைய மேன்மையான காரியங்கள் எல்லாமே நமக்கு கிருபையினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிருபை என்று சொல்லும்போது தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஈவு. சோ நம்ம விசுவாசித்தனாலேதான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். வெறும் விசுவாசம் கிடையாது, கிருபையினால் அந்த விசுவாசத்தை நாம அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னு சொன்னா நாம முந்தைய நாட்களில குருடர்களா இருந்தோம், இப்போவும் நாம் அதை பார்க்க முடிகிறது. நமக்கு ஆண்டவர் அதை விளக்கி தருகிறார். அதனால இந்த நாட்கள்ல நாம் இதை அனுபவிக்கிற நாம் மற்றவர்களுக்காக நாம ஜெபிக்கவும் மற்றவர்களுக்காக இந்த காரியங்களை போய் சொல்லவும் அழைக்கப்படுகிறோம். ஏன்னா இவ்வளவு பெரிய ஐஸ்வர்யத்தை நமக்கு வச்சிருக்காரு. அதுதான் நற்கிரியை. இந்த நற்கிரியைகளுக்கென்றே நம்மை ஆண்டவர் இந்த உலகத்துல ஏற்கனவே முன்குறித்து வைத்திருக்கிறார். யார் யார் எதை செய்யணும், எப்படி செய்யணும், இதெல்லாம் நம்ம செய்யணும்னு சொல்லி சிறு வயதிலே நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார். நம்ம தூரம் போனாலும் அவர் கண்டு கொள்வார். ஆனா நான் ஒண்ணுமே செய்யாம உட்கார்ந்துருந்தா நமக்கு பலனே இருக்காது. பரலோகத்துல நமக்கு பலன் கிடையாது. நமக்கு பலன் வேணும்னா, நமக்கு ரிவார்டு வேணும், அவார்டு வேணும், பிரைஸ் வேணும், மெடல் வேணும்னு சொன்னா நாம ஒர்க் பண்ணணும். என்ன ஒர்க்கு? இந்த ரட்சிப்பை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லவும், மற்றவர்கள் பெற்றிராத இந்த மக்களுக்காக நாம ஜெபிக்கவும் அழைக்கப்படுகிறோம். யாரும் சொல்லிட முடியாது என்னுடைய தகுதியினாலதான் நான் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன்னு. அது ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய சுத்த கிருபை. வேறு வழியில அதை நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியவே முடியாது. அப்படியாக நாம் இப்படி பெற்றுக்கொள்ளும் போது, ஆனபடியினால் உன்னை மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுக்கு காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவரும் இவ்வுலகத்தில் தேவனை அற்றவர்களிடமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அப்ப நம்ம யாருங்கிறது திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தணும். முந்தி நம்ம எப்படி இருந்தோம், முற்காலத்துல நம்ம எப்படி இருந்தோம். இவர் குறிப்பா யூதர்களை பேசுறதுனால விருத்த சேதனத்தை பற்றி பேசுகிறார். ஒருவன் யூதன் ஆக வேண்டும் என்றால் அவன் விருத்த சேதனம் பெற்றிருக்க வேண்டும். இப்ப அந்த விருத்த சேதனங்கிறது என்ன? சும்மா ஒரு ரிச்சுவல். நுனித்தோலை வெட்டுவது, ஆண்களுக்கு அந்த நுனித்தோலை வெட்டுறது. அப்போ இது ஒரு மனுஷிக கிரியை. இதுல ஆவிக்குரிய கிரியைகளே இல்லை. அது நம்முடைய விசுவாசத்தினாலதான் அது ஆவிக்குரிய கிரியைகளா ஏற்றுக்கொள்கிறோம். அப்படித்தான் அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல அதை செய்து கொண்டிருந்தார்கள். அதே போல இப்ப அது ஒரு மாம்சீக கிரியை. ஆனா அதற்கே நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அது இல்லாதவர்கள் என்னன்னு புறச்சாதியாருன்னு சொல்லியாச்சு. மற்ற யாரும் அதை செய்ய முடியாது, யூதர்கள் தான் செய்யணும். இப்போ மற்ற ஜாதிக்காரங்க, அதாவது யூதர் அல்லாதவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் கூட அவங்க இதை செய்யணும்னு தான் அன்னைக்கு யூதர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இததான் பவுல் எல்லாம் எதிர்த்தாரு. சரியா? அப்போ இப்போ அந்த மாதிரிதான் நாம எல்லாம் இருந்தோம். நாம இன்னைக்கு பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை.
நாமும் அப்படிதான் ஆவிக்குரிய விதத்துல மரித்தவர்களாய் இருந்தோம். ஆனா ஆஹ் இயேசு கிறிஸ்து வந்ததுனாலதான் நாம் தேவனிடத்தில் சேரும்படியாக வழியை உண்டு பண்ணினார். அவங்க அன்னைக்கு விருத்த சேதனத்தினால நாம ஆண்டவருடைய பிள்ளைகளாகிறோம். அவங்களுக்கு ஜஸ்ட் யூதனாயிட்டாலே அவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைச்சுக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் அவங்க தங்களையே உயர்த்தி நினைக்கிறாங்க. அவங்க உயர்த்தல தான் இருக்காங்க. கர்த்தர் அவர்களை அதிகமாய் ஆசீர்வச்சிருக்கா. ஏன்னா அவர் வாக்கு தத்தத்தின் உண்மை உள்ளவர். ஆனா இந்த ஜனங்க இன்னைக்குமே அவங்க உண்மையான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாம தாங்க பிறப்பிலேயே அவ்வளவு ஒஸ்தின்னு அவங்க நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா இங்க பவுல தெளிவா எழுதுறாரு, உன்னுடைய பிறப்பினாலேயோ உன்னுடைய விருத்த சேர்ந்ததுனாலேயோ வேற எந்த வழியிலையும் நீ அதை பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரம்தான் நாம அதை பெற்றுக்கொள்ள முடியும். நாமும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தோம். ஆனா கிறிஸ்துவானவர் நமக்கு அந்த வழியை உண்டு பண்ணி இருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்றார். இதனால யூதர் அல்லாதவர்கள் அப்படின்லாம் பிரிவினை கிடையாது. கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒரே ஒரு ஜாதி தான், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். அது இன்றைக்கும் பொருந்தும். இன்னைக்கு நாம ரட்சிக்கப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு இந்த ஜாதிக்கு ஒரு சர்ச்சு, அந்த ஜாதிக்கு ஒரு சர்ச்சு, இவங்களுக்கு ஒரு கல்யாணம், அவங்களுக்கு ஒரு இப்படி எல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா பரலோகத்தை நினைச்சு கூட பார்க்க முடியாது. சுத்தமா ஆண்டவர் அதற்கெல்லாம் இடமே கிடையாது. தெளிவா சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். அப்ப கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாகி விடுவோம். நாம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள்னா யாருடைய அடிமைகளாகி இருக்கிறோம்? ஆகாயத்து பிரபுவுக்கு அடிமையாகி. இந்த அதிகாரம் தெளிவா நமக்கு சொல்லும். நான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையா இருப்பேனால் என் வாழ்க்கை நடைமுறையில அதை காட்டும். எனக்குள்ள இந்த ஜாதி மத பேதங்கள் இருக்கக்கூடாது. எல்லாரும் ஆண்டவருடைய சாயலில் படைக்கப்பட்டவர்கள். நாம் எல்லாரும் ஒருவரே. ஒரே வித்தியாசம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்படாதவர்கள். இது ஒண்ணுதான் வித்தியாசம். அதுதான் அப்படித்தான் நாம வாழ அழைக்கப்படுகிறோம். அப்போ மறுபடியும் 13ஆம் வசனத்திலேயே மறுபடியும் சொல்றார் பாருங்க, முன்னே தூரமாய் இருந்த நாங்க. அப்போ இவர் இவ்வளவு தூரம் சொல்லும் போது நமக்கு ஒண்ணு தெரியுது, நாம் பாவத்தில் இருந்தோமானால் நம்ம ஆண்டவரை விட்டு வெகு தூரமாய் போய்விடுவோம். இப்போ பேதுருவை நீங்க எடுத்துக்கோங்க. இந்த பேதுருங்கிறவரு, நீங்க யோவான் 21ஆம் அதிகாரம், லூக்கா 23ஆம் அதிகாரம், இந்த கடைசி அதிகாரங்கள்ல இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பற்றி பேசுகிற அதிகாரங்கள்ல பாத்தீங்கன்னா பேதுருவை பற்றி என்ன சொல்வாருன்னா, பேதுரு இயேசு கிறிஸ்துவை விட்டு தூரத்திலே பின் சென்றான். அவன் பின் சென்றான், ஆனா தூரத்திலே பின் சென்றான். அதே பேதுரு தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே அவர் மரணத்தை பற்றி பேசும்போது, நான் மரித்தாலும் மரிப்பேன், ஆனா அம்மை விட்டு போக மாட்டேன், நீர் இந்த மாதிரி மரணத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்ள கூடாது, நாங்க இருக்கோம், அப்படி யாரையும் விட மாட்டோம், எல்லாரும் உமை விட்டு ஓடினாலும் நான் ஓட மாட்டேன்னு ஒரு கம்பாரிசன் வேற. யாரு? பேதுரு. அப்படி சொன்ன பேதுரு தூரத்துல பின் செல்கிறான். இவன் தூரத்துல பின் சென்றதுனால என்ன ஆச்சுன்னு பாருங்க, அவனுக்கு வேண்டாத சேர்க்கை வந்தது. எங்க? அரண்மனையில. அங்க உட்கார்ந்து இயேசு கிறிஸ்துவை துன்புறுத்தின வேடிக்கை பார்க்க வந்த சாதாரண மனுஷர்களோடு, அரண்மனை காவலர்களோடு அவங்க எப்படி இருப்பாங்க? நல்லா குடிச்சிட்டு, நல்லா கண்டதை பேசிட்டு கேலி பண்ணிட்டு அப்படி இருக்கிற அந்த கூட்டத்தோட இவன் போய் உட்கார்ந்துட்டான். அப்ப ஒருத்தர் பாக்குறான், இவங்க பேச்சு வேற மாதிரி இருக்கு, இவன் பேச்சு வேற மாதிரி இருக்கு. ஏன்னா இவன் கொஞ்ச நாளா 3.5 வருஷமா என்ன ஆயிடுச்சு, இயேசு கிறிஸ்துவோட இருந்திருக்கான். அதுக்கு முன்னால அவன் ஒரு மீனவனா இருந்தான். அவன் சோல்ஜர் கிடையாது, அவன் ஒரு மீனவன். அவன் மீனவ பாஷை இருந்திருக்கும். இப்போ இங்க யாரெல்லாம் உட்கார்ந்து இருக்காங்கன்னா அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ இங்க பேச்சு வேற. அப்ப இந்த பேதுருவுடைய பேச்சு வித்தியாசமா இருந்ததுனால அவர் சொல்றாரு, அந்த கலிலேயனுடைய பேச்சு உன்னிடத்துல இருக்கேன்னு ஒரு அங்க வர ஒரு லேடி சொல்வா, உன் பேச்சு வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்வா.
இன்னும் அப்போ இவன் இல்லைன்றோம். இன்னொருத்தனும் சொல்லுவான், அவங்ககிட்டயும் அவன் மாதிரி இருப்பான். இன்னொருத்தன் என்ன சொல்லுவான், நீ அவனோட தானே இருந்த அப்படின்னு கேட்பான். ஏன்னா அவனுடைய வார்த்தை நடவடிக்கை எல்லாம் வித்தியாசமா இருக்கு. ஆனா அவன் இருந்த இடம் தான் வேற ஆயிடுச்சு. ஏன்? தூரத்துல பின் நம்ம தூரத்துல இருந்தோம். அந்த தூரத்துல பின் செல்லுகிற நிலைமை எப்ப வந்தது? பாவம் நமக்குள்ள வந்தது. பேதுருவுக்கு என்ன பாவம் வந்தது? பேதுரு ஆண்டவர் காமித்த விளக்கங்களை, ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே பேதுருக்கு சொல்றாரு, இது உனக்கு சாதாரணமா தெரிஞ்சது இல்ல, இது பிதாவானவர் உனக்கு அருளி இருக்கிறாரு. அதனாலதான் நீ என்கிட்ட நித்திய ஜீவன் உண்டு, நான் தான் குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி சொல்லறதுக்கு அளவுக்கு உனக்கு ஆண்டவர் ரெவலேஷன் கொடுத்திருக்காரு. அப்ப நீ இதுல நிலைச்சிருக்கணும். அதுக்காக நான் ஜெபம் பண்றேன்னா அவர் சொல்லுவார். ஆனா இவன் என்ன பண்ணுவான், அதெல்லாம் காதுல வாங்காம அந்த மாதிரி, அதாவது சொல்லப்படுகிற எச்சரிப்புகளை உணராதபடி ஒரு மந்த தேக்க நிலையில இருந்தோமானால், நான் அடைஞ்சிட்டேன்னு நினைச்சோமானால், நான் நிச்சயமா அவன் காப்பாத்திடுவேன், நான் உங்களோட தான் இருக்கிறேன், அவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஏன்னா அவன் தன்னை பற்றி நினைக்க ஆரம்பிச்சிட்டான். இது அவனுடைய நிலைமைன்னு முதல்லயே நம்ம பாக்குறோம். ரோட்ல இருக்கும்போது இயேசுவே பார்த்தா தனி மேல நடந்தான், அதை விட்டு புயலை பார்த்தா கீழே போயிட்டான். இதுதான் அவனுடைய நிலைமை. ரொம்ப அழகா பேதுருடைய கேரக்டர்ல ஒரு மனுஷன் எப்படி இருக்கான், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத நாம பாக்குறோம். அவ்வளவு அழகா அதை எழுதியிருக்கிறாரு. சோ நாம அப்படிப்பட்ட அவனையும் கூட ஆண்டவர் நேசித்ததினாலே அவன் மேல ஒரு பெரிய திட்டத்தை, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னபடியினாலே அப்படிப்பட்ட பேதுருவையும் அவர் நேசிக்கிறார். அப்படியே ஒரு அன்பின் பார்வையை அவர் பக்கம் திருப்பினாரு. அவ்வளவுதான். அந்த அன்புல அவன் என்ன ஆயிட்டான், அப்படியே உருகிட்டான். கண்டிப்பின் பார்வை அல்ல, குற்றப்படுத்துகிற பார்வை அல்ல. இயேசு திரும்பி பார்த்தான் மாத்திரம்தான் சொல்லியிருக்கு. ஆனா இயேசு யாருன்னு சொல்லி நம்ம என்ன வாசிக்கிறோம், காட் இஸ் லவ் அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப அவர் பார்த்த பார்வை அன்பின் பார்வை. அன்பின் பார்வையில பேதுரு அவனுடைய எல்லா காரியமும் அப்படியே கரைஞ்சு போய், அவன் வெறுப்பு, அவனுடைய அலட்சியம், அவனுடைய உணர்வற்ற தன்மை எல்லாம் போய் மனம் கசந்து அழுது திரும்பி வரான். அது கூட 90% தான். திரும்பவும் அவனுக்குள்ள அந்த இதுதான் மனுஷன் நிலைமை. பிசாசு விடவே மாட்டான், பேதுருவை விடவே இல்லை. ஏன்னா பேதுருக்கு பலன் இல்லை, தனியா சமாளிக்கிறதுக்கு பலன் இல்லை. அதுக்குதான் ஆவியானவர் அவசியம். இப்ப நமக்கெல்லாம் ஆவியானவரை ஆண்டவர் குத்துறாரு. ஆனா அன்றைக்கு சீஷர்களுக்கு ஆவியானவர் அருளப்படவில்லை. அவர் பரலோகத்திலிருந்து எடுக்கப்பட்டாதான், பூலோகத்திலிருந்து எடுக்கப்பட்டாதான் ஆவியானவர் வர முடியும். அவர் அதையுமே 16ஆம் அதிகாரத்துல சொல்வார், நான் சென்றால்தான் உங்களுக்கு ஆவியானவர் வருவார், அதனால நான் போக வேண்டியது அவசியம்னு அவர் சொல்வார். அப்போ நமக்கு இப்ப உடனே ஆவியானவர் உணர்த்திடுறாரு, பலப்படுத்திடுறாரு. அன்னைக்கு பேதுருக்கு அது இல்லாததினாலே பாக்குறோம் பாருங்க, அவரால் தீர்மானம் எடுக்கிறாரு, ஆண்டவர்கிட்ட வர்றாரு, மனம் கசந்து நிலைக்க முடியல. திரும்பவும் 21ஆம் அதிகாரத்துல சொன்னா போறேன், நான் திரும்ப மீனுக்கே போறேன். இப்படித்தான் ஒரு கிறிஸ்தவன் ரட்சிக்கப்பட வேண்டியது எவ்வளவு அவசியம் என்பதை நாம் இங்க பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்டு ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டாதான் நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்க முடியும், வளருகிற ஒரு வாழ்க்கை இருக்க முடியும். இல்லைன்னா இத மாதிரி விழுந்து விழுந்து விழுந்துட்டே இருப்போம். ஆண்டவரும் அன்போட இருப்பாரு, ஆனா நிலையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, முன்னேறுகிற வாழ்க்கை நமக்கு கிடைக்காது. அதனாலதான் அவர் சொல்றாரு, நீங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இப்ப நமக்கு என்ன ஒரு பெரிய ஒரு சிலாக்கியம்னா, எந்த நேரத்திலையும் நாம் பிதாவை நோக்கி ஜெபிக்க முடியும், எந்த நேரமும் நாம் போய் பிதாவை ஆராதிக்க முடியும். நீ கண்ணை மூடிட்டு நீ வெறும் பெட்டிஷன் தான் கொடுக்கணும் இல்ல, பெட்டிஷனே கொடுக்க வேண்டாம். நிறைய வேத வல்லுநர்கள், வளர்ந்த கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஜெப நேரத்தை வெறும் பெட்டிஷன் நேரமா செலவழிக்கிறது இல்ல, அவங்க ஆராதிக்கிற நேரமா செலவழிக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். அவருக்கு நான் சொல்லணும், கடைசியா ஒரு தடவை சொல்றேன், எனக்கு இதெல்லாம் தேவை சுவாமின்னு சொல்றேன். ஆனா மற்ற நேரம் பூரா நான் என்ன செய்யறேன், ஆண்டவரை ஆராதிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவரை ஆராதிப்பாங்க. அப்படி அந்த நிலைமைக்கு நாம வரணும், ஆண்டவர் அப்படி நேசிக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் எப்ப நமக்கு வந்தது, அவருடைய ரத்தத்தினாலே. அவர் நமக்காய் சிந்தின ரத்தத்தினாலதான்
நமக்கு அந்த கிருபை கிடைத்தது. அந்த திரைச்சேலை கிழிக்கிறது ஒரு அடையாளம். நாம மகாபரிசுத்த ஸ்தலத்திற்கு கிருபாசன தண்டைக்கு தைரியமாய் சேர, சகாயத்தை பெற்றுக்கொள்ள, இளைப்படைந்தவனுக்கு நம்ம சகாயம் செய்ய, எல்லாத்துக்கும் அங்கதான் நமக்கு சிலாக்கியத்தை ஆண்டவர் உண்டு பண்ணியிருக்கிறார். சோ அவர் ஒரு பாவிக்காக ஒரு ஒரு பரிகாரியாய் சிலுவையில மரித்தது மாத்திரம் அல்ல, அந்த மரணத்தின் மூலமாக நம்மை அவர் பிதாவின் இடத்துல சேரும்படியான வழியை உண்டாக்கியிருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, நாமும் சமாதானம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவரே அந்த சமாதானமாய், காட் இஸ் லவ் மாதிரி காட் இஸ் பீஸ். இதெல்லாம் நம்ம கண்ணுல பார்க்க முடியாது, இந்த உருவம்லாம் சொல்ல முடியாது. அப்படி நினைச்சோம்னா அது இயேசு கிறிஸ்து தான். அவரே சமாதானம். அதான் அவர் சொன்னாரு, உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்லாம நான் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். அந்த சமாதானம் தான் என்னவா இருக்கும்? பிரச்சனை இல்லாம இருக்காது, பிரச்சனை வரும், ஆனா நீ சமாதானமாய் இருப்பாய். அதுதான். இப்ப நமக்கு நடுவே எத்தனை நடுசுவர் இருக்குன்னு யோசிப்போம். இப்ப நம்ம முடிக்க போறோம். இப்ப நீங்க இந்த வர வாரத்துக்குள்ள என்ன செய்ய போறீங்கன்னா, ஒரு பேப்பர்ல எனக்கும் ஆண்டவருக்கும் என்ன தடுப்பு சுவர் இருக்கிறது, ஏதாகிலும் உண்டா இல்லையா, நீங்க எழுதணும். சின்சியரா எழுதணும். எனக்கு காட்ட வேண்டாம், என்னன்னு வாசிக்க வேண்டாம். ஆனா நீங்க எழுதி அந்த பேப்பரை கொண்டு வரணும். ஐ வாண்ட் டு மேக் அன் அசஸ்மெண்ட். அது வேற விதமா நான் அசஸ் பண்ணுவேன். சரியா? அது எழுதுறதே ஒரு பிராக்டிஸ், எழுதுறது ஒரு பயிற்சி. எதையுமே நாம பிராக்டிக்கலா செய்து பார்க்கணும். அப்பதான் நமக்கு தெரியும். யோசிச்சாதான் நமக்கு தெரியும். அப்போ நமக்கும் ஆண்டவருக்கும், அதாவது முதல் ஒப்புரவு எப்படி? பூலோகத்துக்கும் மேலோகத்துக்கும். அடுத்த ஒப்புரவு எப்படி? மக்கள் இருவருக்கும். சோ முதல் ஒப்புரவை நம்ம பார்ப்போம். எனக்கும் கடவுளுக்கும் நடுவே என்னென்ன தடைகள் இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு நிறைய தடை இல்லை அப்படி என்றால், எனக்கும் என் பெற்றோருக்கும் என்ன தடை, எனக்கும் என் கணவருக்கும் என்ன தடை, எனக்கும் என்னுடைய சமுதாயத்திற்கும் சபையினருக்கும் என்ன தடை அப்படின்னு எழுதணும். 3 விதமா அப்படி தலைப்பு போட்டு எழுதணும். நீங்க எல்லாத்தையும் ஒரே தலைப்புல போட்டுறக்கூடாது. எனக்கும் கடவுளுக்கும், எனக்கும் என் குடும்பத்துல இருக்கிறவர்களுக்கும், எனக்கும் சபைக்கும், எனக்கும் சமுதாயத்துக்கும் என்ன தடை அப்படின்றதை எழுதணும். சரியா? சின்சியரா எழுதணும். அடுத்தது, போன வாரத்துல நான் சொன்னேன், எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படித்து வர சொன்னேன். யார் படிச்சிருக்கீங்க? நான் படிச்சிருக்கேன் ஆண்டி. வெரி குட். வேற யார் படிச்சிருக்கீங்க? யாரா இருக்கீங்களா? எல்லாருமே மனப்பாடமா வரல. சரி, அப்ப எல்லாரும் பைபிள் எடுத்து எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்துக்கோங்க. எல்லாம் மியூட்டை எடுத்துட்டு சத்தமா வாசிக்க பார்க்கலாம். கர்த்தருடைய வேதத்தை மியூட் எடுத்துட்டு எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஜின்ஷா எஸ் இருக்காங்க. ஹெச்எம்டி யாரு? அதுதான் ஜின்ஷா. ஜெஸ்னிகா வந்து சத்யா. ஓப்போ வந்து ரேணி. பிரபா. ஆமா, போன தடவை இதே தப்பு. ஓப்போ வந்து பிரபா. சரி, இப்ப இத்தனை பேர் இருக்கோம்ல, இப்ப எல்லாரும் புஸ்தகத்தை எடுத்து வச்சுட்டு எஸ்ரா 7:10 எடுத்து வாசிங்க. கர்த்தருடைய ஒரு நிமிஷம் இருங்க. ஒருத்தர் ஒரு வார்த்தை. இப்ப கர்த்தருடைய அப்படின்னு ஷீலா ஆரம்பிச்சா
அடுத்தவங்க அடுத்த ஒரு சின்ன வார்த்தை அப்படி ஒவ்வொருத்தரா வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தை ம் ஆராயவும் நீயே சொல்லக்கூடாது. இல்ல, அதன்படி அடுத்தவங்க செய்யவும் அடுத்தவங்க சொல்லணும். அதன்படி செய்யவும் ம் இஸ்ரவேலின் கட்டளைகளையும் ஆ, கட்டளைகளையும் ஆ. எஸ்தர் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்தர் சொல்லலையே. எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். வெரி குட். ஆமென். ஸோ இப்போ திரும்ப எல்லாரும் சேர்த்து சொல்லுங்க. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே இஸ்ரவேலின் கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் தன் இருதயத்தை இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். ஸோ இதை நீங்க அப்படியே மனப்பாடம் பண்ணணும். பண்ணிட்டு உங்க வாழ்க்கையில அபியாசிக்கணும். சரியா? எஸ்ரா எப்படி இருதயத்தை பக்குவப்படுத்தினானோ நாமும் கர்த்தருடைய வேதத்தை ஆராயறதுக்கு அவருடைய வசனத்தின்படி வாழ்றதுக்கு இருதயத்தை பக்குவப்படுத்த வேண்டும். அந்த இருதயத்தை பக்குவப்படுத்துறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்பதான் நாம அதை பிராக்டிக்கலா அப்ளை பண்ண முடியும், வெல்ல முடியும். தானியேல் ராஜா உணவை சாப்பிட மாட்டேன்னு இருதயத்துல தீர்மானம் பண்ணான் முதல்ல. அதனாலதான் அவன் உறுதியா இருந்தான். இப்ப நாம எதையுமே தீர்மானம் பண்ணணும், உறுதிப்படுத்தணும். இப்ப நமக்கு வசனமே சொல்லியிருக்கு. இந்த வசனத்தின்படி வசனத்தை வாசித்து அதன்படி நாம் தீர்மானிக்க போறோம், அதன்படி நாம வாழ போறோம். சரியா? இப்ப 13 வசனம் பார்த்திருக்கோம். அடுத்த வாரம் மீதி வசனத்தை பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கிருபையா இறங்கி இந்த காலை வேளையில ஆண்டவரே எங்க எல்லாரையும் கூட்டி வந்தீர், நன்றியோடு துதிக்கிறோம். 2ஆம் அதிகாரத்துல பாவத்தின் நிலைமை என்ன, நாம எப்படி ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும், எதினாலே நாம் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம், நாம் பாவிகளா இருக்கும்போது என்னெல்லாம் நம்ம செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நாங்க பார்த்தோம் சுவாமி. இப்பவும் எங்களுக்குள்ள மோடு கூட ஒப்புரவாக முடியாதபடி இருக்கிற தடைகளை இந்த வாரத்துல நீர் எங்களுக்கு காண்பியோம் சுவாமி. நாங்க உம்மோடு கூட மற்ற தரத்தாரோட சமுதாயத்துல, சபையில, குடும்பத்துல சமாதானத்தோடு வாழவும் சமாதான காரணராய் வாழவும் எங்களுக்கு நீர் உதவி செய்யும். அதை அறிந்து கொள்ள இந்த வாரத்துல எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. கிருபையாய் இறங்குங்க. இந்த வெள்ள விசேஷமாக விஜயாவுக்காக, விஜயாவுடைய ஹஸ்பண்டுக்காக செபிக்கிறோம். நல்ல சுகத்தை தாங்க சுவாமி. பரிபூர்ண விடுதலையை கட்டளையிடுங்க. ஒருவேளை அவங்கள பராமரிக்கிறதுனால விஜயா வர முடியல, ஆனாலும் அவங்களுடைய வாஞ்சையெல்லாம் நீர் அறிவீர். அதுல பலப்படுத்துங்க. மேபி பெண் நாட்கள்ல அதை யூடியூப்ல அவங்க பாக்குறதுக்கு நேரத்தை கட்டளையிடுங்க. அவர்களை ஆசீர்வதிங்க. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க சுவாமி. குடும்ப தேவைகள் உண்டு, பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகள் ஒருவேளை பரீட்சை எழுதுகிற நாட்கள், ஆண்டவரை எல்லாவற்றுக்காகவும் நாங்க செபிக்கிறோம். கிருபையா இறங்கி அவர்களை ஆசீர்வதியும், தேவைகளை எல்லாம் சந்தியும். குடும்பத்தின் மற்ற காரியங்களை நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். நல்ல சுகம் பலன் தாரோம். பிரயாணங்களை ஆசீர்வதியும். கால சூழ்நிலைகளை பொறுப்பேற்றுக்கொள்ளும். எங்க தேவைகளை நீர் தான் அறிந்திருக்கிறீர் சுவாமி. எங்க நாட்டுக்காக, தேசத்துக்காக, பாதுகாப்புக்காக, உலக சமாதானத்துக்காக, இந்த போர் சூழல் ஆண்டவரே நிறுத்தப்பட ஆண்டவரை உண்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக்கொள்ளும், வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அப்படியே ஜென்ஷாவோட சேஃப் டெலிவரிக்கு பர்சனல் ஜெபத்துல நினைச்சுக்கோங்க. சரி சரி, ஜெபிக்கிறோம்ப்பா, ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம். ஜென்ஷாவுடைய டெலிவரிக்காக எல்லாரும் ஜெபிச்சுக்கோங்க. அடுத்த வாரத்துல நம்ம பார்க்கும்போது நாம நல்ல செய்தி கேட்போம்.